Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையாகிய ஆசீர்வாத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மைக்காக இந்த காலை வேளையில் அவருடைய தீர்க்கமான வார்த்தையை சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, முன்னேற்றத்தை, ஆசீர்வாதத்தை, விடுதலையை, பலத்தை, சுகத்தை, அவர் மேன்மையை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் இன்றைக்கு அவர் வார்த்தையின்படி நாம் இன்றைக்கு கேட்டு செய்ய வேண்டியதை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த காலை வேளையில் நீங்கள் எல்லா சூழ்நிலையில் மத்தியிலும் இழந்து பலவீனப்பட்டு கலங்கி போராட்டத்தோடு அல்லது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை கண்டுபிடிக்க முடியாமல் கட்டப்பட்ட சூழ்நிலையில் காணப்படலாம். இதோ உங்களுக்காக ஒரு நல் வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை தாவீது ஒரு விண்ணப்பமாக ஏறெடுக்கிறார். பாருங்கள், வேதத்தில் 105ஆம் சங்கீதத்தில் இன்னும் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை ஆபிரகாமுக்கு இட்ட ஆணை, ஈசாக்குக்கு இட்ட ஆணை, உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து யோசேப்பை விடுவித்தாராம். அல்லேலூயா. 430 வருஷத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்க நினைத்து அவர் யோசேப்பை எகிப்திலே அறியாத தெரியாத நிலைமையில் அவன் செய்யாத குற்றத்துக்கு அவனை சிறைச்சாலையில் போட்ட சூழ்நிலையை மாற்றுவதற்கு நினைவு கூர்ந்தார், விடுவித்தார். கவலைப்படாதிருங்கள், உங்களை கர்த்தர் நினைத்திருக்கிறார். உங்கள் சிறையிருப்பு எது வேணா இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகள் எது வேணா இருக்கலாம், ஆனால் உங்களை நினைக்கிறவர் எல்லாவற்றிலிருந்தும் விடுவிப்பார். அது மாத்திரமல்ல, அன்னாள் என்ற பெண்ணுடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சிறுமைப்பட்ட நிலைமை, கண்ணீர், வேதனை, நிந்தனை, அவமானம், எல்லாவற்றிலும் காயப்பட்ட நிலைமை, துக்கத்தின் நிலைமையின் மத்தியில் தேவன் அன்னாளுடைய ஜெபத்தை நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. அவள் தனிமையிலே அமர்ந்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் நினைத்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. கலங்காதிருங்கள், ஜெபத்தை மறந்து விடாதிருங்கள். நெருக்கத்திலே, கண்ணீரிலே, காயங்களிலே, துக்கங்களிலே, பிரச்சனை, போராட்டங்களிலே ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் சமூகம் இருக்கிறது. அங்கு உங்களை தாழ்த்துங்கள், அங்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அந்த இடத்திலிருந்து தான் உங்களுடைய விடுதலை ஆரம்பம். உங்கள் மேல் கர்த்தர் நினைவாயிருந்து நடத்துவார். ஜெபத்தை கேட்டு விடுவிப்பார். தாவீதை பாருங்கள். வனாந்தரம் வனாந்தரம் வனாந்தரம், சிறு வயது தொடங்கி சிறு அந்த சின்ன ஒரு 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 பிள்ளையாய் இருந்த காலத்திலிருந்து எல்லாராலும் மறக்கப்பட்டு எல்லாராலும் விரோதிக்கப்பட்ட நிலைமையில வனாந்தரத்தில் இருந்தாலும் அவர் எல்லா நிலைமையிலும் தாவீதை நினைவு கூர்ந்தார். தாவீதை விடுவித்தார். சிங்காசனத்திலே அமரும்படி அவருடைய நினைவு இருந்தது. கலங்காதிருங்கள், உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க நினைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க நினைத்திருக்கிறார். உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க அவர் நினைத்திருக்கிறார். உங்கள் மேல் அவர் நினைவாக இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் மேல் நினைவாக இருக்கிறவரே, இன்றைக்கு யாருமே எங்களை நினைக்காத காலத்தில் இருக்கிறோம். யாருமே எங்களை சேர்த்து கொள்ளாத சூழ்நிலை இருக்கிறோம். எல்லாமே ஆண்டவரை விரோதமாக தூரமாகவும் அன்று மறக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நீர்த்தாமே சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை ஆண்டவரே, எல்லா பக்கத்தில் நெருக்கப்பட்டு துக்கப்பட்டு கொண்டிருந்த அன்னாளை ஆண்டவரே, வனாந்தரத்திலே ஒன்றுமற்ற நிலைமையில புறக்கணிக்கப்பட்டு மறக்கப்பட்டிருந்த தாவீதை நினைத்தருளி ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் அவர்களை நீர்த்தாமே அவர்கள் மேல் நினைவாயிருந்து ஆசீர்வதித்தவரே, ஒரு விசை இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேர் மேலும் நினைவாய் இருக்கிறீர் என்று விசுவாசிக்கட்டும், நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கட்டும். ஒவ்வொருவரையும் விடுவித்தரலும். ஒவ்வொரு ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு பதில் தந்து ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்தும். ஒவ்வொரு ஸ்தானத்தை உயர்த்தி மேன்மைப்படுத்தி உமக்கு சாட்சியாய் ஆராதிக்க, துதிக்க, ஊழியம் செய்ய, சாட்சியாய் வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே
நீர் எங்கள் மேல் நினைவாயிருந்ததினாலே எங்கள் துக்கம், பாடு, சாபம், வேதனை, கண்ணீர் எல்லாத்தையும் சுமந்து எங்களுக்கு ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் கொடுத்தீர். பாவத்திலும் சாபத்திலும் காணப்படுகிறவர்கள், எல்லா விதமான போராட்டத்தில் காணப்படுகிறவர்களை நினைவிலே வைத்து விடுவித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதியும் ரட்சிப்பை கட்டளையிடும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நினைவாயிருக்கிறார், நிச்சயம் விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார். ஆமென்.